الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إن وعد الله حق فلا تغرنكم الحياة الدنيا ولا يغرنكم بالله الغرور صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் நன்மையும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். ஆரம்பமாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை தெரிவித்தவனாக என்னுடைய உரையில் சொல்லுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நான் ஆரம்பத்தில் வாசித்து காண்பித்த இந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், மனித சமூகத்தை அழைத்து சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், ஓ மனிதர்களே, இன்ன வஅதல்லாஹி ஹக், அல்லாஹ்வுடைய வாக்கு இருக்கு இல்லையா, அல்லாஹ்வுடைய வாதா அது சத்தியமானது. அல்லாஹ் எதை உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ அது உண்மையானது, அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஃபலா தகுர்ரன்னக்கும் ஹயாத்து துன்யா, உங்களை இந்த உலகத்துடைய வாழ்க்கை ஏமாற்றி விட வேண்டாம் என்பதாக சொல்கிறார். மேலும் என்ன சொல்லுகின்றான், வலா யகுர்ரன்னக்கும் பில்லாஹில் கரூர், ஏமாற்றக்கூடிய ஷைத்தான் உங்களை அல்லாஹ்வை விட்டு ஏமாற்றி விடுவான். இன்னமா யது ஹிஸ்பஹு லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், ஷைத்தான் உங்களுக்கு பகிரங்கமான விரோதி. இன்ன ஷைத்தானுக்கும் அதுவும், ஷைத்தான் உங்களுக்கு விரோதி. ஃபத்தஹிதுஹு அதுவா, நீங்கள் அவனை விரோதியாக எடுத்துக் கொள்ளுங்கள். ஷைத்தான் அவன் தன்னுடைய கூட்டத்தாரை அழைப்பதெல்லாம் லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டு எரியும் நரகத்தின் பக்கம்தான் அவன் அழைக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்ல அடியார்களே, நாம் இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே மறுமையுடைய சிந்தனையோடு வாழ வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு நகர்வும் மறுமையை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் நம்மை வழிகெடுப்பதிலே அவன் கை தேர்ந்தவன், நம்முடைய சிந்தனைகளை மாற்றுவதில் அவன் கை தேர்ந்தவன். நம்மை இந்த உலகத்திலே மூழ்கடித்து உலகத்துடைய எல்லா விதமான அந்த ஆசாவாசங்களில் சிக்க வைத்து விட்டு உலகத்துடைய அந்த ஆசைகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த மன இச்சைகளுக்கு உட்படுத்தி விடுவான் ஷைத்தான். எனவே நாம் ஷைத்தானுடைய வலையிலிருந்து மிகவும் எச்சரிக்கையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவுறுத்துகின்றான். ஷைத்தான் உங்களை அவன் அழைப்பதெல்லாம் லியகூன மின் அஸ்ஹாபிஸ் ஸஈர், கொழுந்து விட்டெரியும் நரக நெருப்பு, அதன் பக்கம். நரக நெருப்பு எத்தனை வேதனைக்குரியது என்பதை நாம் இந்த வெயில் காலத்திலே நாம் புரியலாம், கொஞ்சம் புரியலாம். கடுமையான வெயில் இருக்கின்றது. நாம் நடந்து செல்லும் பொழுது நமக்கு சூரியன் எங்கோ ஒரு மூலையில் இருக்கின்றது, ஆனால் நம்மால் அதனுடைய வெயிலினுடைய தாக்கத்தை தாங்க முடியவில்லை. இங்கு ஃபேன், ஏசி எல்லாவற்றையும் ஆஃப் பண்ணி விட்டால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? எப்படி இருக்கும்? குடுக்கம் எப்படி இருக்கும்? யோசிக்க முடியுமா? கொஞ்ச நேரம் கூட நம்மால் தாங்க முடியாது.
ஆனால் நரக நெருப்பு இருக்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றான், கொழுந்து வெட்டெரியும் நரக நெருப்பின் பக்கம்தான் ஷைத்தான் உங்களை அழைப்பான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்துடைய புரிதலை நாம் சற்று புரிய வேண்டும். உலக வாழ்க்கை என்பது தற்காலிகமானது, அது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக தங்கும் மறுமைக்கான தயாரிப்பை செய்வதற்காக எல்லாம் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறது. எனவே ஷைத்தான் உங்களை ஏமாற்றுவான் என்பதால் அல்லாஹ் நமக்கு மீண்டும் மீண்டும் எச்சரிக்கின்றான், உங்களை அவன் ஏமாற்றிவிட வேண்டாம் என்பதாக. இந்த உலகம் இருக்கின்றது போலியான நிரந்தர தன்மையற்றது. உலகத்திலே எதுவுமே நிரந்தரம். குழந்தை பருவம் அது நிரந்தரமாக இருந்ததா என்று சொன்னால் அது கொஞ்ச காலம்தான். வாலிப பருவம் இருந்தது, அது அதே வாலிப பருவம் இருந்ததா என்று சொன்னால் அதுவும் மாறிவிட்டது. திருமண வாழ்க்கை அதுவும் கொஞ்ச காலம். வயோதிக வாழ்க்கை அதோடு வயோதிகத்தோடு இந்த உலகத்தில் இருக்கோம்னா இல்லை. வயோதிகம் வந்து விட்டால் நாம் உலகத்தை விட்டு சென்று விடக்கூடியதுதான். இப்படித்தான் உலகத்துடைய வாழ்க்கை ஸ்தரமற்றது, போலியானது, உறுதித்தன்மை இல்லாதது என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே மீண்டும் மீண்டும் நமக்கு எச்சரிக்கின்றான். உலகத்தில் வாழ்க்கை யார் யாரெல்லாம் பெரிதாக நினைத்தார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒன்றுமில்லாததாகத்தான் இருந்தது. இந்த உலகத்தில் நிலைத்தவர்கள் யாருமே இல்லை. நாம் எத்தனையோ மாபெரும் அரசர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ அரசுகளை பார்த்திருக்கலாம். ஆனால் நிரந்தரமாக இருந்ததா என்று சொன்னால் எதுவுமே நிரந்தரமாக இல்லை. மிகப்பெரிய அரசர்கள் எல்லாம், இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் எல்லாம் ஒரு காலத்தில் அவர்கள் என்ன செய்தார்கள்? இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது எதுவுமே இல்லாமல் சென்றார்கள். இஸ்கந்தர் துல்கர்னை என்ற மாபெரும் மன்னர் இந்த உலகத்தை ஆண்டவர், இந்த உலகத்தை ஆண்ட அரசர், அவர் கடைசி நேரத்திலே மௌத்தாகும் நேரத்திலே சொல்லிவிட்டு செல்லுகின்றார், நான் இந்த உலகத்தை விட்டு நான் சென்று விடுவேன். என்னுடைய ஜனாசாவை நீங்கள் வெளியிலே கொண்டு செல்லும் பொழுது என்னுடைய இரு கைகளை நீங்கள் வெளியிலே தெரியும்படி வைத்து செல்லுங்கள். என்னுடைய இரண்டு கைகளையும் வெளியிலே காற்றியும்படி, ஒன்றுமே இல்லை என்று வெளியிலே நீட்டி இருக்கும்படி நீங்கள் எடுத்து செல்லுங்கள். எதற்காக என்று சொன்னால் அவர் சொல்லுகின்றார், எல்லோரும் உணர வேண்டும், இந்த உலகத்தை ஆண்ட மன்னர் இந்த உலகத்தை விட்டு செல்லும் பொழுது வெறும் கையுடன் தான் செல்லுகின்றான் என்ற பாடத்தை உலகம் பெற வேண்டும் என்பதற்காக இவ்வாறு என்னை நீங்கள் எடுத்து செல்லுங்கள் என்பதாக அவர் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த உலகத்திலே எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஈமான் நல்ல அமல்களும் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் செய்ய வேண்டிய நிரந்தரமான ஒரு அமல்களாகும். இதை நாம் உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை அழகாக்க வேண்டும். நாம் உலகத்திலே நாம் ஏமாந்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே அது மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த உலகத்திலே நாம் செய்யும் அமல்களை வைத்துதான் மறுமையிலே நம்முடைய தராசுகள் எடை போடப்படும். உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்கள் தான் நாளை மறுமையின் தராசிலே அது வெயிட் ஆகக்கூடியதாக இருக்கிறது. நாம் செய்யக்கூடிய தொழுகை, தான தர்மங்கள், இன்னொரு அமல்கள் தான் நமக்கு வறுமையிலே வரக்கூடியதாக இருக்கின்றது. நாம் இந்த உலகத்திலே இப்படியே இருந்து விடுவோம், உலகம்தான் நமக்கு சதம் என்று யாருமே நினைக்க முடியாது. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, புனித மிக ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்றது, நமக்கு நிறைய பாடங்களை தந்தது, நிறைய அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஆனால் ரமலான் நம்மை விட்டு கடந்து சென்றவுடன் எல்லா அமல்களும் சென்று விட்டது. எல்லா விஷயத்திலும் பலகீனம் நமக்குள்ளே குடிகொண்டு விட்டது. இந்த பலகீனத்தை நாம் அகற்ற வேண்டும். நாம் ரமலானிலே தொழுகையாளிகளாக இருந்தோம், சற்று யோசிக்க வேண்டும். 5 நேரம் தொழுகையாளிகளாக இருந்தோம், அந்த தொழுகை இப்பொழுது எங்கே போனோம்? குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருந்தோம், அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவராக இருந்தோம், நல்ல அமல்கள் முன்னோக்கக்கூடியவர்களாக இருந்தோம், பாவத்தை விட்டு தவிர்ப்பவர்களாக, பாவங்களை விட்டு ஒதுங்குபவர்களாக நம்முடைய உடல் உறுப்புகளை பாதுகாத்தோம். மறுமையினுடைய சிந்தனை நமக்கு நிறையவே இருந்தது. அல்லாஹ்வை சந்திக்க போகின்றோம், மறுமைக்கு செல்ல போகின்றோம், உலகத்துடைய வாழ்க்கை எல்லாம் தற்காலிகமானது என்பதை எல்லாம் நம்முடைய சிந்தனையிலே மிக அதிகமாக இருந்தது. ரமலான் நம்மை விட்டு கடந்து விட்டது, எல்லா அமல்களும் ஒன்றின் பின் ஒன்றாக சென்று விட்டது. அன்பிற்குரியவர்களே, ஏதோ ரமலானுடைய காலம் என்பது ஏதோ ஒரு மாதத்திற்கு அமல் செய்வதற்காக மட்டுமல்ல.
இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் மீதமுள்ள 11 மாத காலத்தை எப்படி கழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு பயிற்சி காலம்தான் இந்த ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் அந்த மாதத்தில் மட்டும்தான் இபாதத்துகள் செய்ய வேண்டும். அது ஒரு சடங்கு அல்ல. ஏதோ ஒரு மாதத்திற்கு செய்தோம், சடங்கு முடிந்து விட்டது, இத்துடன் நம்மளுடைய வேலை முடிந்து விட்டது என்பது அல்ல. அந்த ஒரு மாத காலம் மீதமுள்ள 11 மாத காலத்தின் பயிற்சிக்காகத்தான் இந்த ஒரு மாதத்தில் நாம் செய்கின்றோம். பயிற்சி எல்லாம் எடுத்து விட்டோம், ஆனால் அந்த பயிற்சிகளை அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் செய்யவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய நஷ்டம். ஒரு மாணவன் தேர்வுக்காக படிக்கின்றான், நல்ல முறையில் படிக்கின்றான், ஆனால் தேர்வு எழுதக்கூடிய நேரத்தில் அவன் தூங்கிவிட்டான் என்று சொன்னால் அல்லது எழுதவில்லை என்று சொன்னால் எத்தனை பெரிய நஷ்டமோ அதுபோன்றுதான் நாம் நல்ல விதமான பயிற்சிகள் எடுத்தோம், முயற்சி செய்யும் காலத்தில் நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் எல்லா விதமான நமக்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை நாம் சந்திக்க வேண்டியது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் நல்லதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த உலகத்தை பற்றி, உலகம் உங்களை ஏமாற்றிவிடும், நீங்கள் இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீபுன். இந்த உலகத்தில் நீங்கள் வாழும்போது எப்படி வாழ வேண்டும் என்று சொன்னால் ஒரு அந்நியனை போல் வாழுங்கள் அல்லது ஒரு பிரயாணியை போல் வாழுங்கள். அந்நியனை போல் என்று சொன்னால் நாம் ஒரு புதிதாக ஒரு தேசத்துக்கு செல்லுகின்றோம், தற்காலிகமாக செல்லுகின்றோம், நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? இங்கே இருக்க போறோம் என்பதெல்லாம் இருக்குமா? இருக்காது. நாம் தற்காலிகமாக வந்திருக்கின்றோம், அங்கு நாம் எதையும் உரிமை கொண்டாட மாட்டோம், எதையுமே எனக்குரியது என்று சொல்ல மாட்டோம். ஒரு பிரயாணத்திற்கு செல்லுகின்றோம், தற்காலிகமாக இறங்குகின்றோம், அங்கு நாம் என்ன நினைப்போம்? இதுவெல்லாம் எனக்குரியது என்று நினைப்போமா? எதையுமே நினைக்க மாட்டோம். நாம இப்போ வந்திருக்கோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் பிரயாணத்தை தொடர போவோம், நமக்கு எதுவுமே சொந்தம் இல்லை. எதுவெல்லாம் நாம் பயன்படுத்துகின்றோமோ அவைகளை எல்லாம் அங்கேயே அப்படியே விட்டு செல்ல போகின்றோம். இப்படித்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே கரீபுன், நீங்கள் ஒரு அந்நியனை போல் வாழுங்கள் என்று சொன்னார்களே. கண்ணியமிக்கவர்களே, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, போலியானது, உறுதி இல்லாதது என்பதைத்தான் குர்ஆன் நமக்கு மீண்டும் மீண்டும் அழகான முறையிலே பாடம் எடுக்கின்றது. மறுமையுடைய வாழ்க்கை நிரந்தரமானது, நிலையானது, அதற்கு முடிவென்பதே கிடையாது. மறுமையின் வாழ்க்கை எவ்வளவு நீளமானது என்று சொன்னால் அதனுடைய நீளத்தை யாராலும் அளவிட முடியாது. ஒரே ஒரு உதாரணம் சொல்லலாம். கடலிலே ஒரு துளி, ஒரு ஊசியை நாம் முக்கி எடுத்தால் அதிலே எவ்வளவு தண்ணீர் ஊற்றி கொண்டிருக்கும்? ஒரே ஒரு சொட்டு. அதுதான் இந்த உலகத்துடைய வாழ்க்கை என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். நம்முடைய சிந்தனைக்கு புரிவதற்காக மீதமுள்ள கடல் இருக்கின்றதே, அதுதான் மறுமைய வாழ்க்கை. அந்த ஒரு சொட்டிற்கும் முழு கடலுக்கும் எவ்வளவு காலம், எவ்வளவு இருக்கும்? அந்த முழு கடலும் கூட முடிந்து விடலாம். ஆனால் மறுமையுடைய வாழ்க்கை எப்பொழுதும் முடியாது என்பதைத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை நாம் வாழும் காலத்திலே நம்முடைய அமல்களை சரி செய்வோம், தொழில் துறைகளில் நாம் சரியாக நடப்போம், கடன் போன்றவற்றில் நாம் எச்சரிக்கையாக இருப்போம், குடும்ப வாழ்க்கையில் நாம் சரியாக நடப்போம், அண்டை வீட்டாரிடத்தில் நாம் சரியாக நடந்து கொள்வோம், நம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான ஒழுக்கத்தை கற்பிப்போம், மனைவி மக்களிடத்தில் அவர்களுக்குரிய ஹக்குகளை பூர்த்தி செய்வோம். ஏனென்றால் இதுவெல்லாம் மறுமையிலே நமக்கு கேள்வி கணக்குகளாக வந்து முன்னே நிற்கும். இவைகளில் நாம் குறை செய்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் ஏமாற்றி விடலாம். யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம். ஆனால் மறுமையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் சரியான தீர்ப்பு வழங்கப்படும். ஒவ்வொரு மனிதனும் செய்த அவர்களுக்கு அமல்களுக்கு ஏற்றவாறு அங்கு அல்லாஹ்விடத்திலே தீர்ப்பு வழங்கப்படும். மாலிக் யௌமித்தீன், அவன்தான் தீர்ப்பு நாளில் மிகச் சரியான நீதிபதி என்பதாக நான் சொல்லியிருக்கான். அல்லாஹ் அனைவருக்கும் நல்ல முறையில் விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக் தருவானாக. இந்த உலகத்துடைய வாழ்க்கையை உண்மையாக புரிந்து, உலகத்துடைய நிலையற்ற தன்மையை நாம் உண்மையாக புரிந்து மறுமைக்கான அமல் செய்யக்கூடிய நன் மக்களாக அல்லாஹ் அனைவரையும் ஆக்கி அல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.